திசை மாறும் வாழ்க்கையே காதல் கண்ணால நடக்குமாமே. காதல் கண்ணாலும் யாரு உள்ளக்கு யாரு குறி சொல்றது? கோப்பம் அவனை இவனெல்லாம் ஒரு ஐயராமா. இவங்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கு? அது சரிட்டே, இந்த சரசாலை நம்பி நம்ம போன பாரு. முதல்ல நம்ம புத்திய செருப்பால் அடிக்கணும். யாரு இந்த அருக்காணி உள்ளக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு நானும் பார்க்குறேன். எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமையோ என்ற மகன் விஷயத்துலதே நான் ஏமாந்து போய் கூறு கட்டு போய் இருந்துட்டேன். என்ற மகளுக்கு நான் நினைக்கிற மாதிரித்தே கண்ணால் நடக்கணும். இது மட்டும் நடக்கல, இந்த அருக்காணி அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டா. அப்போ மவனே இந்த கோழி ஒன்று இருக்கிற வேலையெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு இதுக்கு வேற அங்கங்கே பேண்டு வச்சுட்டு இதையெல்லாம் எவன் பலிக்கிறது? முதல்ல எல்லா கிரகத்தையும் பிடிச்சி வித்தெறியணும். எங்கெங்க ஆடிட்டு தெரியுதுன்னு வேறு. ஆடு மாடு கோழி இதெல்லாம் நம்மளுக்கு இந்த வயசான காலத்தில் தேவையா? கிரகத்தை எல்லாம் நானும் எப்படியோ ஒன்று இவளுக்கு நல்ல முறைக்கு கண்ணாலத்தை பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறம் ஓஞ்சு போய் உட்காந்து தொலைலான்னு பார்த்தா நம்மளை பிடிச்ச தலைவலி தீராதாட்ட தெரியுது. எங்கேயோ ஒருத்தன் வர வரைக்கும் நல்ல முறைக்கு நம்மளும் இருக்கலான்னு பார்த்தா என்னென்னமோ சொல்லி நம்ம மனசை கெடுத்து விடுறாங்க நாய்கள்லாம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் என்ற கழுத்துக்கே கத்தி வந்து தொலைஞ்சிருமாட்ட தெரியுதே. ஆண்டவனே, முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணோன்னு. முதல்ல இந்த கிரகங்களையெல்லாம் முதல்ல வித்து எறிஞ்சாத்த நான் நிம்மதியாக இருக்க முடியும். நான் என்ன கிரகத்துக்கு வயசான காலத்தில் இதுகளையெல்லாம் வச்சுட்டு பாடுபட்டு திரியோன்னு என்னென்னமோ கதை சொல்லிட்டு திரியிறாங்க ஊருக்குள்ளே. இந்த கூறு கட்டவளுக்கு நம்ம சொல்கிறது காதோட்டையில் ஏறுவனாங்குது. எப்போ பாரு காலேஜி படிப்புன்னு. கோழி இப்பத்தான் இன்னமும் திறக்க மாடு தீவனந்திங்கிற மாதிரி பறச்சிட்டு கிடக்குது. நடந்து போகலாம். முதல்ல போய் அதாவது வீட்டில் அடங்கன்ட்டு இல்லை நேரத்துக்கு வந்து மேய்ஞ்சிட்டு. அருக்காணியக்கா சரசே நீயா? ஆமா, நீ எனத்துக்கு இந்த பக்கம் வந்த? ஐயோ அருக்காணியக்கா, என்னக்கா இப்படி கேட்குறீங்க? நான் வராம அப்புறம் அறக்கா வருவாங்க. என்னக்கா நீங்க என்னாச்சு உனக்கு? ஏழை இந்த அருக்காணி ஒன்றும் உயிரோட இருக்கிறாளா இல்லை செத்து போனமா கிடக்கிறாளான்னு பார்த்து போட்டு போகலாம்னு வந்தையாக்கே. அதுக்கு தான் வந்திருப்ப நீ. அதில் தானே குறியா இருக்கிறீங்க. ஐயோ அருக்காணியக்கா, என்னக்கா நீயே இப்படி தாயா பிள்ளையா கூட பிறந்த வெத்து போறப்பா பழகிட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லி போட்டையே அக்கா. பின்னணில அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்குத்தான் நீயும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஐயோ அக்கா, நீங்க என்னக்கா இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்னக்கா ஆகி போச்சுப்போ? என்னலே ஆகோனே? உனி என்ன ஆகோனே? ஏல உன்னை நான் என்ற மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தா பார்த்துட்டு வான்னு சொன்ன கடனுக்கு சாதகத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு வாங்கிட்டு போய் பொருத்தம் பார்க்கலான்னு ஊட்டிட்டு போய் என்றதாலே மண்ணள்ளி கொட்டுறக்கார அறையா இருக்கிறீங்க. ஏல நீ சொல்லி கொடுத்துட்டான் அந்த ஐயர் அப்படியெல்லாம் சொல்லிட்டு திரியிறேன். ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையாக்கா. நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் காற்றுல கனவுல நினைக்கல. என்னக்கா இப்படி பொசுக்குன்னு என் மேலே பழைய தூக்கி போடுறீங்களே? சும்மா நடிக்காதல, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே அப்படித்தான். எப்போ எவ கெடுவா எவ உடி கெடுக்கலான்னு திரியிறதே பொழப்பு மயிராச்சு. அப்படித்தானே நடக்குது. போதுக்கா போது, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதீங்கக்கா. அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தா நானே சாதகத்தை கொண்டு போய் பார்த்துட்டு வரலான்னு கூப்பிடுவேனா? அக்கா உங்களுக்கு தெரியாது நான் எத்தனை பேர்த்து கூட சொல்லி வச்சிருக்கிறேன் எப்படி குடும்பமெல்லாம் பார்த்துட்ருக்குறேன்னு. போதுக்கா போது, இதுக்கு மேலே ஒரு வார்த்தையை கேட்குறக்கு என்னால் முடியாதக்கா, முடியாது. அதான் சொல்லிட்டியெல்லாம் கிளம்பு. அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கிற? என் பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை வாக்கணும், எப்படி கண்ணாலத்தை பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு வந்து எனக்கு கொடை பிடிக்க வேண்டாம். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அக்கா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்களா? அக்கா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்குங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த சரசோட அருமை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வருமாக்கா, புரிய வரும். எவளோட தயவுமே உனி எனக்கு தேவை இல்லையில. முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டுனல, அப்புறம் எதுக்கு நின்றுட்டு இருக்கிற? அக்கா இத்தனை நாள் பழகின பழக்கத்தை ஒரு நிமிஷத்தில் தூக்கி வீசிட்டியல்லக்கா.
விடுக்கா, கண்டிப்பா உங்களுக்கு புரியும்க்கா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. வருத்தப்படுற அன்னைக்கு பார்த்துக்கலாம். முதல்ல கிளம்பு, காத்து வரட்டு. தேங்காய் விலை என்னமோ கண்ணு முன்னு தெரியாம ஏறிட்டே போகுது. தேங்காய் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம். ஆனா தேங்காய் பருப்புக்கு விலை ஏறுதா. நம்மளும் ஏதோ இதை உடச்சு கிடச்சு பருப்பாக்கி வச்சு எப்படியோ வித்து கித்து ஏதோ 10 ரூபாய் சேர்த்தலாம்னு பார்த்தா பருப்பு விலையை கூட்டுனாங்கிறாங்களே. நம்ம அன்னாடு 4 காயை கொண்டு வந்து சேர்த்தி இதைய 10 கிலோ பண்றக்குள்ள நம்மளுக்கு மண்டை தண்ணி வருது. ஆனா வியாபாரிக நல்ல விலைக்கா எடுக்கிறானுங்க நம்மகிட்ட. விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே உருவாக்குறவன் கேனைந்த எல்லாம் வாங்கி விற்கிறவனுக்குத்தான் காசு. கேட்டு பாருங்க. அதப்படி இதப்படி ஏத்தவனு இறக்கவனு கூலி நீயா கொடுக்குறீன்னு நம்மகிட்டவே வக்கனையா நாயும் பேசுவானுங்க. நம்மகிட்ட 4 ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் 40 ரூபாய்க்கு வைக்கிறது பரம் அநியாயண்டா கடவுளே. மானம் என்னமோ மோடம் போட்டுட்டு கிடக்குது. பருப்பு காயுமோ நீ என்ன பண்ணுமோ. நம்ம காய போட்டாத்தே இந்த மழை காத்து எல்லாம் வரும். மீனாட்சி, மாமா வந்துட்டீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சுதா மாமா? ஓ முடிஞ்சது மீனாட்சி, எல்லா வேலையும் முடிஞ்சது. ஆமா அது இருக்கட்டு, நீ என்ன மானம் கருக்குல கிடக்குது, மேகவாறு கருக்கள் தலைக்கு மேல பேயாட்ட நிக்குது. நீ இப்ப கொண்டு வந்து தேங்காய் காய் போட்டு கிடக்குற? ஆமா மாமா, இந்த தேங்காய் பார்த்தீங்களா பூசணமே உளுத்து போயிட மாட்டேக்குது. இன்னும் காய் விடாங்குது. நான் எப்பத்தே வெய்ய வந்து எப்பத்தே காய் போட்டு எடுக்கிறது. ஏன் புள்ள அதுக்கு வேண்டி மழை தூருது, எங்க வாரு கருக்கள் எப்படித்தே நிக்குதுன்னு பிசு பிசுன்னு தூடுற மாதிரி இருக்குது. நீ இப்ப கொண்டு வந்து போட்டிருக்க கூறு கட்டவளே. ஆட மழை துளி வெட்டுதுன்னா எச்சா பூசணம் உளுத்து போயிரு. எல்லாம் நவுத்து தொலையும் பாரு. ஆமா, மழை துளி வீசு வீசுங்குது. எடுங்க மாமா, எல்லாம் கொண்டு போய் வைக்கலாம். நான் எப்பத்தே இதை காய் போட்டு எடுத்து எண்ணெய் ஆட்டலான்னு பார்த்தா, இல்லை பருப்பினாலும் நல்லா காய் வச்சு விற்று ஏதோ 10 ரூபாய் சேர்த்தலாம்னு பார்த்தா, ஐயோ இந்த மானம் என்னமோ உடுவுனாங்குது கிடக்கத்தி எல்லாம். ஆமாமா, ஆனி மாசம் மழை பெய்யற காலம், மழை துளி உழுகாமையே இருக்கு. நீ இதெல்லாம் வேசையிலேயே வைகாசி மாசம் ஏது உடச்சு வச்சிருந்துருக்கோன்னு வெயில் இருக்கும்போது விட்டு போட்டு நீ இப்ப ஆடிட்டு எடு முதல்ல. சரி சரி, இப்போ எனத்துக்கு கோவப்படுறீங்க. தூக்கம் கொண்டு போய் ஆசாரத்துக்குள்ள ஓடலை காஞ்சு தொலைட்டு. நான் ஏதோ இத்தனை காய வச்சு ஏதோ எண்ணெய் கிண்ணெய் ஆட்டினா பிள்ளைகளுக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கு ஆகும்னு பார்க்குறேன். அது எங்க இந்த மழை உடுவுனாங்குது கிடக்கத்தையெல்லாம். ஆமாம்போ கூறு கட்டவளே, அடமழை காலத்துல தேங்காய் வெட்டி காய் போட்டவன் நீயாத்தே இருப்பேன். தூக்கு முதல்ல. ஐயோ மாமா, இடி எடுக்குது, மழை துளி விசையாவே உழுகுது. தூக்குங்க தூக்குங்க. ஆமா, இப்ப சத்தம் போட்டு என்ன பண்றது? அப்படியே தகரத்தோட உடி தூக்கிட்டு போய் ஆசாரத்துக்குள்ள ஓடல. புடி புடி. ஐயோ, இடு போக ஒரு தீமே உட்காந்து வெட்டி வச்சு காய போட்டதெல்லாம் வீணா போயிட மாட்டேக்குதே. இந்த மழைக்கு இப்ப தேர்ந்தேருக்கு. தூக்குங்க தூக்குங்க. மழை காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன் நானு. நான் கண்டனா இந்த மழை இப்படி கண்ட நேரத்துல எல்லாம் வருமுன்னு. வெய்ய அப்படியே போது விடு. நான் எப்பத்தே இந்த தேங்காயை காய வச்சு நல்லா மொறுன்னு காய வச்சு எண்ணெய் ஆட்டி எடுப்பணும் தெரியல. எந்த வேலை எப்ப செய்யணுமோ அப்ப செய்யணும். எல்லாத்தையும் ஒன்னா இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் ஒரே நேரத்துல நடக்கும்னு எப்படி? இதையெல்லாம் நீ வெயில் இருக்கும்போது பண்ணிருக்கோன்னு. இப்போ உன்னை யார் இந்த தேங்காயெல்லாம் உடச்சு போட சொன்னா கேட்கறேன் நானு. என்னமோ ஒரு ஆசையில தெரியாம உடைச்சு போட்டேன். இந்த மழை என்னமோ இப்பத்தே பட்டம் தவறாம பெய்யுது. ஒரு நாள் கேப்புடுனாங்குது. ஏதோ ஒரு 2 நாள் சுரீனு வெயில் அடிச்சதுன்னா காஞ்சு போயிரும்னு நினைச்சேன். இது என்னடானா என்ற வாடே வீணா போயிருமாட்டு தெரியுது. எல்லாம் இப்பவே பூசணம் புழுத்து நவக்கிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. என்னதேன் பண்ணுவனோ நானு. அதுக்குத்தே நான் சொல்றது, எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யணும்னு. எதையாவது கேட்கறியா நீ? வர வர உன்ற ஓகே சரியில்லாம போயிருச்சு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. சரி ஆனது ஆகி போச்சு. நீ போய் ஒரு கிளாஸ் டீ போட்டு கொண்டு வா. ஒரே கூதல் நடுங்குது அப்படியே. ஆமா, இதையவே சாக்க வச்சுட்டு உன்னை எல்லாரும் என்னையவே கரிச்சு கொட்டுங்க. உன்னையவே கரிச்சு கொட்டலியாத்தா? போய் ஒரு கிளாஸ் டீ போட்டு கொண்டு வா போ. மீனாட்சி, அப்படியே டீ கூட கடிக்கிறக்கு என்னாலும் 2 எடுத்துட்டு வா. ஏதோ வடை கடை ஓட்டைன்னா குளிருக்கு ஏதோ 2 திங்கலாம்.
என்னது வடை வேணுமோ? வடை இன்ன வரைக்கும் எந்த வாயை வச்சுக்கிட்டு வடை சுட்டுட்டு இருந்தீங்க? நானே என்ற வாடெல்லாம் வீணா போச்சு, இடுப்போக முட்டிதே, எல்லா தேங்காயும் உடச்சி தோண்டி போட்டு காயம் கிடக்குதுன்ட்டு இருக்கிறேன். வடை வேணுமாம்மா? வடை வேணா போய் சுட்டு தின்னுங்க போங்க. ஐயோ அம்மாடி, வடதேன்னு கேட்டேன், அதுக்கு எதுக்கு இந்த கொதிக்கிற? மீனாட்சி நீயா இது? சரி சரி, எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு கிளாஸ் டீ மட்டும் குடுசாமி. கொண்டு வரேன். இப்ப நான் என்ன கேட்டேன்னு இந்த வெடி வெடிச்சிட்டு போறா. வர வர ரொம்ப பட்டாசு மாதிரி வெடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாளே, நம்ம மீனாட்சியா இது? மாமா பால் இல்ல, வர டீ தான் போடட்டுமா? என்னது, பால்கார் நோட்ல பால் இல்லையா? பால் எடுக்கிறவனுக்கே வரட்டியா? என்ன ஒடுமடா சாமி. வேணுமா வேண்டாமா? போடு மீனாட்சி, பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு, வெந்தண்ணினாலும் கொண்டு வா, குளிர் நடுங்குது. கொண்டு வரேன் கொண்டு வரேன். ஐயோ கடவுளே, இது என்னடா நம்மளுக்கு வந்த புது சோதனை? ஐயோ முருகா. கவுண்டரையா இதுல எந்த வண்டியை பூட்டிட்டு வர சொன்னாருன்னு தெரியலையே. இந்த வண்டிக்கு நோகமல்ல எங்கேயோ சரியில்லை, கவுரெல்லாம் இத்து போய் கிடக்குதாட்ட தெரியுது. நான் எந்த வண்டியை பூட்டிட்டு போறது? இந்த ஐயா சொல்றத தெளிவாவா சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு உழுகுறாரு. ஐயா முதல் மாதிரியே இல்லை. சரி, இந்த வண்டி தான் ஐயாக்கு எப்பவுமே ராசியான வண்டின்னு சொல்லுவாரு. இதைவே ஓட்டிட்டு போவோம். மாணிக்கம். அம்மா நீங்களா? சொல்லுங்கம்மா, கூப்பிடுங்க, நானே வந்து பார்த்துருப்பேங்கம்மா. என்னங்கம்மா சொல்லுங்கம்மா. டேய் மாணிக்கம், இருடா இருடா, ஏண்டா அவசரப்பட்டு கத்துற? இருடா, கொஞ்சம் மெதுவா பேசு. சரிங்கம்மா, என்னங்கம்மா சொல்லுங்கம்மா. டேய் மாணிக்கம், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்டா. அம்மா என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்கோ? நீங்க ஆர்டர் போடுங்கம்மா, உங்க உத்தரவு படி நான் எல்லா வேலையும் செஞ்சு டான் முடிச்சுட்டு வந்து நிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா. டேய் மாணிக்கோ, நம்ம சின்ன கவன்றே அந்த சின்னத்தாய் அம்மா இருக்கிறாங்கல்ல, நம்ம சொந்தக்காரங்க தான் அதிகம். அந்த நந்தினி கூட போயிட்டான்னு சொல்லி உனக்கு எல்லா விஷயம் தெரியும். அந்த சின்னத்தாய் அம்மா நந்தினி வீட்டில் தான் இருக்கிறாங்களாமா. நீ கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்து எனக்கு சொல்கிறியாடா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? நம்ம சின்னையா நம்ம ஊருக்குள்ளதான் இருக்கிறாரா? இது நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா இந்நேரத்துல ஐயாவை கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தியிருப்பனே. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே? ஏன்டா கத்தற? நானே உன்னை விசாரிச்சுட்டு வந்து சொல்லுடான்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ பாட்டு கத்திட்டு இருக்கிற. அவர் வந்தாரு, நந்தினியோட அப்பச்சி இருக்கிறாரல்ல, அவர் வந்து பேசினாரு. உங்க ஐயாவுக்கு சொல்லவா வேணு? அவர் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. எது எப்படியோ ஒன்று ஆய் தொலைட்டு. நீ முதல்ல அது எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கோ, நல்லா இருக்கிறாங்களான்னு விசாரிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுடா. அம்மா என்ற கூட சொல்லிட்டீங்கல்ல, நானே ஐயாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. எப்படா ஐயாவை பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்களே க்ளூ கொடுத்துட்டீங்கல்ல. உன்னி பாருங்க இந்த மாணிக்கத்தோட ஆட்டத்தை. அம்மா உங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு தகவலோட வந்து நிற்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கோ. அம்மா இப்போ ஐயா சவாரி வண்டி பூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. எதுக்குன்னு தெரியல. நான் கொண்டு போய் விட்டு போட்டு உங்களுக்கு விசாரிச்சுட்டு வந்து சாயங்காலத்துக்குள்ள எல்லா செய்தியும் சொல்லி போடணுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்டா மாணிக்கம். டேய் மாணிக்கம், அப்புறம் ஒரு விஷயம். இந்த விஷயத்த நான் உன்ற கூட சொன்னேன்னு உங்க கவுண்டரையா கிட்டக்கே சொல்லி போடாத, அப்புறம் என்னைய உண்டிலின்னு பண்ணி போடுவாரு. இந்த விஷயம் நம்ம 2 பேர்த்துக்குள்ளேயே இருக்கட்டும்டா, வெளியில தெரியாம பார்த்துக்கோ. என்ன மாணிக்கம்? அம்மா அவ்வளவுதேனோ, நீங்க கவலைப்படாம இருங்கோ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அம்மா நீங்க போய் வேலையை பாருங்கம்மா. இந்த மாணிக்கத்துக்கு கொஞ்சம் பேசல ஏதாவது சமைச்சு வைங்கம்மா. நான் சந்தோஷமான விஷயத்தோட வர்றேன். போங்க போங்க. சரிடா சரிடா, இதை கேட்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்குது. போ போ, போய் வேலை பாரு போ. அப்புறம் உங்க ஐயா அதுக்கு மேனாலும் வாழ் வாழன்னு கத்திட்டு இருப்பாரு. போ போ போ.